சார், நாங்க பிஆர் நர்சிங் ஹோம்ல இருந்து பேசுறோம். உங்க ஒய்ஃப் பேர் தானே சுவாதி? ஆமா. ஏன்? அவங்க அதிகமா தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. எமர்ஜென்சி வார்டுல சேர்த்திருக்கோம். உடனே வாங்க சார். ஐயோ, நானும் என் புருஷனும் காதல் திருமணம் செய்து கொண்டோம். நடுவில் ஸ்னேகான்னு ஒருத்தி வந்து என் புருஷன் கமலேஷை மயக்கி கைக்குள் போட்டுக்கொண்டார். கல்யாணிக்கு ஏற்பட்ட நிலைமைதான் இவளுக்கும். சொன்ன உங்க 2 பேரையும் மொத்தமா புரட்டி போட்ட அந்த கல்யாணி யாரு? நீதான் என் கல்யாணி. நானும் ஸ்னேகாவும் நட்போட பழகிறது உனக்கு பிடிக்கல. அவளை இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சி, கொஞ்சமாச்சும் உனக்கு நன்றி உணர்ச்சி ஒன்று இருக்காடி? நீ வாழ்றிய அந்த வாழ்க்கை, அதுக்கு காரணமே ஸ்னேகா தான். அதை மறந்துட்டியாடி? இத பாருங்க, நான் வாழற வாழ்க்கை அவ பிச்சையா போட்டது இல்ல. நான் கமலேஷ் விட்டு கொடுன்னு அவகிட்ட கெஞ்சல. நாம காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நடுவுல நம்ம சந்தோஷத்தை தீர்மானிக்க அவ யாருங்க? உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. முதல்ல போய் நான் ஸ்னேகாவை கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் அவ யாரு நான் காட்டுறேன். வந்துட்டேன். கமலேஷ், கமலேஷ் ப்ளீஸ். ஏமா பாத்து போக மாட்டீங்களா? வாட் நான்சென்ஸ். ஏமன் இடிச்சிட்டு பேச்சு வரியா? ஒழுங்கா வண்டி ஓட்ட வேண்டியதானே? டேய், இடிச்சதை இடிச்சிட்டு பேச்சு வரையா? போடா போடா. என்ன ரோஜா இது? ரோட்ல வரீங்க, பார்த்து வரக்கூடாதா? ரொம்ப ஓவரா நடிக்காதீங்க. ஏ, என்னாச்சு? இப்ப சைக்கிள்ல வந்து என்ன இடிச்சிட்டு போனானே அந்த பையன் நீங்க செட்டப் பண்ண ஆள் தானே? ஐயோ, சேச்சே, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இப்படி ஒரு டிராமா போடுறதுக்கு எவ்வளவு நாள் ரிஹர்சல் பாத்தீங்க? டிராமாவா? என்ன ரோஜா, உங்களுக்கு உதவி பண்ணதான் வந்தேன். சத்தியமா டிராமாலாம் ஒண்ணும் இல்ல. சத்தியத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது. சத்தியம்னா கிலோ எவ்வளவுன்னு கேக்குற ஆள் நீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. வழி விடுங்க, தள்ளுங்க. இப்படி சொல்லிட்டு போறேன். என்னடா முகேஷ் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சா? அவனை பற்றி எந்த தகவலும் இல்லை. செல்வராய ஆளுங்க அவனை சுட்டுட்டாங்கண்ணே. அடிப்பட்ட காயத்தோட அவன் இங்கே ஓடி ஒளிஞ்சிட்டான். டேய், அடிப்பட்ட காயத்தோட எங்கடா போயிருப்பான்? பக்கத்துல ஹாஸ்பிட்டலில் தேடுங்க. ஒரு ஆஸ்பத்திரி விடாம சல்லடை போட்டு தேடியாச்சுண்ணே. அவன் கிடைக்கல. அப்போ உங்கள் சல்லடை ஓட்ட நல்லா தேடி பாருங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் இருக்க சான்ஸே இல்லைண்ணே. செங்கல்வராய ஆட்கள் தேறாங்கன்னா அவனுக்கு தெரியும், போலீஸ் தர்றதும் தெரியும். முகேஷ் ரொம்ப புத்திசாலின, திறமசாலியும் கூட. கண்டிப்பா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டான். பேப்பர்லயும் டிவிலையும் போலீஸ் தகவல் தரப்போதான். அவன் தலைக்கு விலை வைக்க போறாங்களாம். கண்டிப்பா அவன் போலீஸ்ல மாட்டிக்குவான். நோ நோ, அவன் போலீஸ் டைம் மாட்டக்கூடாது, செங்கல்வராயன் டைம் மாட்டக்கூடாது. அண்ணா, அவன் யாருக்கிட்ட மாட்டினாலும் செத்தான். டேய், இந்த தொழிலில் எதுவும் நடக்கலாம்டா. செங்கல்வராயன் நமக்கு போட்டியா போதைப் பொருள் கள்ளச்சாராயம் வியாபாரம் பண்ணுறான். அவன்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த முகேஷ் அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து சேர்ந்தான். நாம ஏன்டா முகேஷை நம்மக்கிட்ட சேர்த்துக்கிட்டோம்? செங்கல்வராயனோட தொழில் ரகசியத்தை நம்ம கிட்ட சொல்லுவானுதான். டேய், அவன் மட்டும் செங்கல்வராயன்ட்ட மாட்டனா சாக போகிறது அவன் மட்டும் இல்லை, நாமளும் தான். எப்படி? இந்த பாரு, முகேஷுக்கு நம்ம தொழில் ரகசியமெல்லாம் அத்துப்படி. அதை தெரிஞ்சுக்காம செங்கல்வராயன் அவனை கொல்ல மாட்டான். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவனை சாகடிப்பான். அப்புறம் முகேஷோட சேர்ந்து நாமளும் சாக வேண்டியதான். எங்களுக்கு இது தோணவே இல்லைண்ணே. இப்போ என்னென்ன பண்றது? டேய், முகேஷை போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி, செங்கல்வராயன் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவனை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்துடணுமா? இல்லை, அங்கே அப்பவே அவனை தீர்த்து கட்டிடணும். இனிமே அவன் நமக்கு மைனஸ் பாயிண்ட். அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. அதான் சரி.
எக்ஸ்கியூஸ் மீ. மே ஐ? ஒரு உதவியும் வேண்டாம். உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க. ரோஜா, நான் என்ன தப்பு செய்றேன்? உதவி தானே செய்றேன். எனக்கும் வாஷிங் பவுடர் தான் வேணும். இரு, ஒரு பாக்கெட் போதுமா? தேங்க்ஸ். ஏய் என்னடா கொடுத்த? ஹாய் மகேஷ். ஏய் என் பொண்டாட்டிகிட்ட என்னடா கொடுத்த? லவ் லெட்டரா? மகேஷ், ஏய் நீ பேசாம இரு. அவங்க என்ன நீ சப்போர்ட்டா? சொல்றா என்னடா கொடுத்த? சொல்றா சொல்றா. மகேஷ், ஏன் இப்படி கோச்சிக்கிறீங்க? நான் வாஷிங் பவுடர் வாங்க தான் வந்தேன். வேணா பையில பாருங்க, வாஷிங் பவுடர் இருக்கு. ஏய் பாறா. யாரோ திருடிட்டாங்க சார். ஆமா சார், யாரோ திருடிட்டாங்க சார். இங்க தான் சார் காணாம போச்சு. யாரோ எடுத்துட்டாங்க. இங்க தான் சார் காணாம போச்சு. சார் அப்படி யாரும் இங்க எடுக்க மாட்டாங்க சார். கடை ஃபுல்லா கேமரா வச்சிருக்கோம். நாங்க கஸ்டமர், நாங்க போய் சொல்லுவோமா? சார் என்ன பிரச்சனை? யோ, என் பேனாவை காணாமையா. ரொம்ப காஸ்ட்லியான பேனா. பிபி சுகர் எல்லாம் பாத்துக்கலாம். சார் அதுக்கு அவசியமே இல்ல. யாரு திருடி இருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரு? தோ சார் தான். சார் நான் இல்ல சார், சத்தியமா சொல்றேன், நான் இல்ல சார். சார் அவனை நம்பாதீங்க. பக்கா கிரிமினல், 1 நம்பர் ஃப்ராட். மகேஷ், நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? சார் இப்பதான் ரிலீஸ் ஆகி ஜெயில இருந்து வந்திருக்கான். இல்லையான்னு கேளுங்க. உண்மைதான் சார். ஆனா இது போதும். செக்யூரிட்டி அவனை செக் பண்ணியா? சார் ப்ளீஸ், நானும் ஒரு கஸ்டமர் தான். வாய மூடியா. செக்யூரிட்டி செக் பண்ணுன்னு சொன்னல. என்னங்க இது? ஏய் போடா. என்னங்க இங்க கலாட்டா? ரோசி, என் பேனாவை காணோம் ரோசி. யாரோ எடுத்துட்டாங்க. என்னங்க உளறீங்க? நீங்க தானே காணாம போயிட்டுன்னு வாசல்லையே பேனாவை கொடுத்தீங்க. இந்தாங்க. சாரி சார், அவருக்கு கொஞ்சம் பிபி அதிகம். தப்பா நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. வாங்க. சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. எங்க கடமையை தான் செஞ்சோம். நீங்க ஜெயில்ல இருந்து வந்ததுனால. பெரிய பெரிய தலைவரும் கூட தான் ஜெயிலுக்கு போயிட்டு வராங்க. அவங்களாம் திருடுங்களா? இப்போ சந்தோஷமா உங்களுக்கு? ச்சே. ஏய் ரோஜா நில்லு. ஏன் இப்படி கோவப்படுற? நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன மகேஷ் இது? சூப்பர் மார்க்கெட்ல சங்கரை பார்த்தோம், பேசணும். கேஷுவல் மீட்டிங் தானே. கேஷுவல் மீட்டிங் நீ சொல்லாத. அவன் வேணும்னே பிளான் பண்ணி உன்னை ஃபாலோ பண்ணி வந்து உங்ககிட்ட பேசுறான். பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அவர் திருந்திட்டாரு. அவன் திருந்தல, திருந்தவும் மாட்டான். அவனை பத்தி எனக்கு தெரியாதா? அதானே பார்த்தேன். ஒரு திருடனை பத்தி இன்னொரு திருடனுக்கு தானே தெரியும். ஏய் என்ன நீ திடீர்னு இந்த கலையில இருந்து அந்த கலைக்கு ஜம்ப் பண்ற? அவரை செக்யூரிட்டி கார்டு வச்சு செக் பண்ணி வேணும்னே அசிங்கப்படுத்திட்டீங்க. திருட்டு பட்டம் வேற கட்டிட்டீங்க. பாவம் மகேஷ் சங்கர். வேணும்னு தான் செஞ்சேன். அப்பதான் மறுபடியும் அவன் உன்கிட்ட நெருங்க மாட்டான். அவனுக்கு சரியான தண்டனை தான் இது. அவரை தண்டிக்க நாம யார் மகேஷ்? திஸ் இஸ் டூ மச். இதான் அவனுக்கு லாஸ்ட் வார்னிங். மறுபடியும் இந்த மாதிரி செஞ்சான் வை, பனிஷ்மெண்ட் இன்னும் ஹெவியா இருக்கும். சரி, எனக்கு தலைவலிக்குது. சூட ஒரு காஃபி கொண்டு வா. இதுக்கு மட்டும் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ச்சே. இந்த சங்கர் ரோஜா விஷயத்துல தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் மறுபடியும் அவன் ஏன் ரோஜா கிட்ட வரா? எங்க சீக்கிரமா வாங்க. வைதேகி, இதோ வந்துட்டேன். வந்துட்டியா? வாங்க. வரதுக்கு இவ்வளவு நேரமா? சப்பாத்தினா சூடா சாப்பிடணும், ஐஸ்கிரீம்னா ஜில்லுன்னு சாப்பிடணும். பொண்டாட்டினா வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். என்னன்னா போதும். அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பேசாம வாய மூடின்னு சாப்பிடுங்களேன். ஆமா, என்ன திடீர்னு சப்பாத்தி எல்லாம்? கோதுமை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இனிமே தினம் ராத்திரி சப்பாத்தி தான் நம்ம பாத்துல. வெரி குட். சப்பாத்தினா எனக்கு பிடிக்கும். அதை விட பூரினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியாதா என்ன, உங்களுக்கு மைதா மாவு மாதிரி வெள்ளையா இருக்கிற எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு. பியூசி படிக்கிற காலத்துல எனக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். இப்பதான் பியூசி +2 ஆயிடுச்சே. நீங்க இப்போ +2 தாங்க. நான் +1. வைதேகியோட சேர்த்து +2. ஏ குரங்கு, நான் எதையோ பேசிக்கிட்டு இருந்தா உடனே நீ மரத்துக்கு மரம் தாவ ஆரம்பிச்சிட்ட பாத்தியா நீ? சரி, சாப்பிடுறீங்களா? ஆமா, எங்க இந்த 420? இத பாருங்க, என் பிள்ளைய மறுபடியும் 420 சொல்ல வேண்டாம். என்னன்னா
நீங்களும் இப்படி சொன்னா எப்படி? ஜெயில அவனோட நம்பர் அதானம்மா. அவன் ஜெயில இருந்தப்ப தானே இப்ப அவன் ரிலீஸ் ஆகி வெளியில வந்துட்டான். நீங்க தான் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கீங்க. என்ன வாடா. ஐயோ என்னடா இது, முகம் எல்லாம் ஒரே அடியா இருக்கு. என்னாச்சு? உட்காருடா, உட்காரு உட்காரு. என்னாச்சு? என்னாச்சுன்னு சொன்னதானே தெரியும். என்னடாச்சு? ஒண்ணு இல்ல சொல்றல, ஏமா டென்ஷன் ஆகுற? அவன் எப்படி சொல்லுவான்? எங்கேயாவது பழைய நினைப்புல போய் சண்டை போட்டிருப்பான். 4 சாத்தி அனுப்பியிருப்பாங்க. கூட பிறந்த குணம் கொல்லி வச்சாலும் போகுமா? 420. அப்பா, நான் சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா இப்படி தப்பா பேசினதுக்கு அப்புறம் சொல்லித்தான் ஆகணும். அம்மா, நான் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேனா, அங்க இப்ப சொல்லுங்கப்பா, நான் திருடுற அளவுக்கு கீழ்த்தரமானவனா? நான் உங்க புள்ளப்பா. நான் நல்லவனை திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உலகம் விட மாட்டேங்குது. கல் எடுத்துக்கிட்டு என்ன துரத்துது. அதுல இவர்தான் முத ஆளு. அந்த மகேஷ் கடங்கார பாவி எல்லார் வாழ்க்கையும் கெடுக்கிறதுல இருக்கான். உருப்பிடுவானா அவன்? அவனை என்ன நீ சும்மா விட்டு வச்ச? அவன் கையை உடைக்க வேண்டியதானே? இல்லம்மா, அடிக்காமலே அடிச்சதான் ஏற்கனவே என் மேல கெட்ட பேர். இதுல நான் உண்மையிலே சண்டை போட்டிருந்தா அவன் என் மேல வச்சிருந்த தப்பான அபிப்பிராயம் ஊர்ஜிதமாயிடும். அப்பா, நான் நல்லவன் தெரிஞ்சிட்டேன்னு என்னைக்கு நம்புறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் இப்படி அடி வாங்கிட்டு தான் வருவேன். ஆனா சங்கர் திருப்பி அட்றான்னு என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு தான் நான் என் கையை வாங்குவேன். வாப்பா, பாத்து. மருந்து தான் வேணுமாப்பா? மெதுவா. வேண்டாம், பரவாயில்ல. நீங்க சாப்பிடுங்கண்ணா. செந்தில், இன்னைக்கு சம்பள நாள். பேங்க் போயிட்டு கடைக்கு வந்துரு. நான் நேரா கடைக்கு போயிடுறேன். அம்மா, அப்பாக்கு வேற 20,000 பணம் தரணும். மருந்து சாப்பிடும்போது ஏன்டா குரங்க பத்தி நினைக்கிற? அத்தை, காஃபி. ஏய், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வெளியில புறப்படும் போது உன் விளக்கண்ண மூஞ்சி எடுத்துட்டு வந்து முன்னாடி நீட்டாதன்னு. போற காரியம் உருப்படுமா? இல்லத்தே, காஃபி வேணும். நாங்க கடைக்கு போகும்போது நீ எங்க எதிரில் வரக்கூடாது, புரிஞ்சுதா? நான் இந்த வீட்டு மருமக. நீ இந்த வீட்டு வேலைக்காரியும் கூட, அதை மறந்துடாத. மருமகன்னு இன்னொருத்தி வருவா. ஆண்டி. அடடே ஸ்வாதி, வாமா. செந்தில், ரூட்டை கிளியர் பண்ணுடா. ரேணு, உள்ள போ. இல்ல, வந்தவங்களுக்கு காஃபி தேவைப்பட்ட நாங்க கூப்பிடுறோம், உள்ள போ. வாமா, கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? கமலேஷ் ஜப்பான்ல இருந்து திரும்ப வந்துட்டார் ஆண்டி. வந்துட்டானா? ஏதோ 6 மாசம் ட்ரைனிங் சொன்னீங்க. ட்ரைனிங் 6 மாசம் தான். ஆனா யாரு என்ன சொன்னாங்கன்னு தெரியல, திடீர்னு கிளம்பி வந்துட்டாரு. வந்ததும் ஒரே கலாட்டா. இதெல்லாம் ஸ்னேகா செஞ்ச வேலையா தான் இருக்கும். ISD லைன் அழுத்தி இருப்பா. உடனே உன் புருஷன் போன்ல உருகி இருப்பான். அவ கையில ரிமோட் கண்ட்ரோல வச்சுக்கிட்டு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா. நீ வாயை பொளந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. நான் என்ன பண்ணணும்னு கேட்கறதுக்காக உங்ககிட்ட வந்தேன். அவர் ஓவரா ஸ்னேகாவுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு தாம் தூம்னு குதிக்கிறாரு. எப்பாடு பட்டாவது நான் அவரை என் கைக்குள்ள கொண்டு வரணும். இல்லனா அந்த ஸ்னேகா என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவா. பயப்படாத. உன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஆனா அதுல கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கு. எவ்வளவு ரிஸ்கா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தயார். ஆனா அந்த ஸ்னேகாவை ஒழிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். சபாஷ். பொம்பளைங்க ஆம்பளைய தந்திரத்தால மட்டுமே ஜெயிக்க முடியும். நான் சொல்றத செய். உன் புருஷன் அடங்குவா, உன்கிட்ட மயங்குவா. ஸ்னேகா. அட கமலேஷ், நீங்களா? எப்படி இருக்கீங்க? எப்ப வந்தீங்க ஜப்பான்ல இருந்து? கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா ஸ்னேகா? எவ்வளவு பெரிய கல்டா நடந்திருக்கு. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி தகவல் கொடுக்கணும்னு தோணல. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. பத்திரிகையில ஏதாவது பிரச்சனையா இருந்திருந்தா நான் உடனே உங்களுக்கு தகவல் கொடுத்திருப்பேன். இது என்னோட பர்சனல் ப்ராப்ளம். நல்லவேளை சரியான நேரத்துல ஈஸ்வரன் சார் வந்து என்னை காப்பாத்திட்டாரு. நீங்க ஜப்பான்ல ட்ரைனிங்ல இருக்கும்போது இந்த விஷயத்த சொல்லி எதுக்கு உங்களுக்கு டென்ஷன் படுத்தணும்னு சொல்லி தான் நான் விட்டுட்டேன். எடிட்டோரியல் ஸ்டாஃப் ஃபோன் பண்ணாங்க, அதான் நான் ஓடி வந்திருக்கேன். கமலேஷ், ட்ரைனிங் என்னாச்சு? அது கோவிந்தா. ரொம்ப
அவசரப்பட்டுட்டீங்க கமலேஷ். நீ ரொம்ப பொறுமையா இருக்க. உன்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க தெரிஞ்ச உடனே நான் பதறி போயிட்டேன் ஸ்னேகா. என் மேல இவ்ளோ அன்பும் பாசமும் வச்சிருக்கீங்க. உங்க நட்புக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல கிளம்பு. எங்கப்பா அவளை கூப்பிடுற? என் வீட்டுக்கு. கமலேஷ், நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம் போலாம், ஆனால் அவளை கூப்பிடாது. அவளுக்கு தான் அங்கே கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கலையே. இங்க பாருங்க சார், ஸ்னேகாவை நீங்க ஜாமீன்ல எடுத்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காக ஸ்னேகாவை இங்கே விட்டுட்டு போக முடியாது. உங்க ஒய்ஃப் மூலியமா பல பிரச்சனைகள் வரும். ஸ்னேகா போலாமா? இனிமே இதுதான்ப்பா அவ வீடு. ஸ்னேகா நீ கிளம்புறியா இல்லையா? கமலேஷ், நீங்க பதட்டப்படாதீங்க. நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சுவாதிக்கு என்ன பிடிக்கவே இல்ல, அதனால தான் திட்டம் போட்டு என்ன துரத்திட்டா. இப்ப நாங்க வரதுனால அவ மனசு ஒண்ணு மாறிட போறது இல்ல. கோவமும் ஆங்காரமும் இன்னும் அதிகம் தான் ஆக போறது. என்னால உங்க மேரிட் லைஃப் பாதிக்கப்படக்கூடாது. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு கவலை இருக்கு. அவளுக்கு சரியான பாடம் புகட்டணும், அதுக்கு நீ அங்க வரணும். என்ன மீறி அவ வரமாட்டா. அவ வருவா. மாட்டா. ஐயோ, ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏன் இப்படி ஒரு தர்ம சங்கடத்துல என்ன மாட்டி விடுறீங்க? நான் இப்ப யார் பேச்சு தான் கேக்குறது? இங்க பாரு ஸ்னேகா, நீ என் கூட வர வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன். கமலேஷ், ஹலோ, கமலேஷ் ஹியர். சார், நாங்க பிஆர் நர்சிங் ஹோம்ல இருந்து பேசுறோம். உங்க ஒய்ஃப் பேர் தானே சுவாதி? ஆமா, ஏன்? அவங்க அதிகமா தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. எமர்ஜென்சி வார்டுல சேர்த்திருக்கோம். உடனே வாங்க சார். ஐயோ, இதெல்லாம் எப்ப நடந்தது? நேர்ல வாங்க சார். நர்சிங் ஹோம் எங்க இருக்கு? 68 பூந்தமல்லி நெடுஞ்சாலை. என்னாச்சு? ஸ்னேகா, சுவாதி தூக்க மாத்திரை சாப்பிட்டாலாம், ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஐயோ பெருமாளே, வா போலாம். வரேன், போயிட்டு வந்துடுறேன் சார். வாங்க போலாம். டாக்டர், இங்க சுவாதின்னு. ஆமா, சூசைட் அட்டம் கேஸ். அவங்க என்னோட ஒய்ஃப் தான். என் பேர் கமலேஷ், இவங்க பேர் ஸ்னேகா, என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். சுவாதிக்கு இப்ப எப்படி இருக்கு? ஆபத்தான நிலைமையில பக்கத்து வீட்டுக்காரங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஏதோ குடும்ப பிரச்சனை போல இருக்கு. அளவுக்கு அதிகமா தூக்க மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்போ உங்களுக்கு எப்படி? கஷ்டப்பட்டு போராடி உயிரை காப்பாத்தி இருக்கோம். இத பாருங்க, சூசைட் லெட்டர். போலீஸ் கேஸ் சார். ஃபோன் பண்ண போயிட்டு இருக்கேன். போலீஸ் கேஸா? ஆமாங்க. அந்த லெட்டர் கொடுங்க. சம்பந்தப்பட்டவர்களுக்கு நானும் என் புருஷனும் காதல் திருமணம் செய்து கொண்டோம். நடுவில் ஸ்னேகான்னு ஒருத்தி வந்து என் புருஷன் கமலேஷை மயக்கி கைக்குள் போட்டுக்கொண்டார். என்னால் தொடர்ந்து போராட முடியவில்லை. நான் சாகிறேன். என் சாவுக்கு முழு பொறுப்பும் காரணமும் ஸ்னேகா 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 தான். இப்படிக்கு சுவாதி. கொடுங்க. நீங்க தான் அந்த ஸ்னேகாவா? நான் இப்பவே போலீஸை உடனே கூப்பிடுறேன். சார், நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர். எந்த பத்திரிகை? புதிய வியூகம் சார். என்ன சார் நீங்களே இப்படி பண்ணலாமா? சார், குடும்பம்னா பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என் ஒய்ஃப் கிட்ட நான் பேசிக்கிறேன். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? உங்களுக்கு எந்த பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்கள் போலீஸ் கிட்டலாம் போக வேண்டாம். என் ஒய்ஃப் கிட்ட நான் பேசுகிறேன் சார். சரி வாங்க. மேடம், மேடம், கண்ணை திறங்க. வந்துட்டீங்களா கமலேஷ்? ஸ்வாதி, என்ன இதெல்லாம்? நீ எப்படி இருக்க? இங்க இருந்து வெளியே போ. மேடம், ப்ளீஸ் சொல்றேன்ல. துரோகி, என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சிராத. போ துரோகி, போடி. ஸ்வாதி ப்ளீஸ். ஸ்வாதி ஸ்டாப் இட் ப்ளீஸ். நீங்க சும்மா இருங்க. போன்னு சொல்றேன்ல. போடி. டாக்டர், என்னை ஏன் காப்பாத்துனீங்க? நான் சாகணும். என்ன சாக விடுங்க. நான் சாகணும். எனக்கு விஷ ஊசி போட்டு சாகடிச்சிருங்க ப்ளீஸ். மிஸ்டர் கமலேஷ், என்ன இது? அந்த அம்மா முதல்ல வெளியே போக சொல்லுங்க. சார், அவங்க என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் சார். இவன் ஒண்ணு ஃபேமிலி ஃப்ரெண்ட் இல்ல. இவன் என்ன கொல்ல வந்த பேய், பிசாசு, ராட்சசி. நான் சாகணும். என்ன சாக விடுங்க. இங்க இருந்து போடி. ஏன் மேடம் இப்ப அடுத்து உங்க குடும்பத்துக்கு எடுக்கிறீங்க? முதல்ல வெளியே போங்க ப்ளீஸ். போன்னு
போ. டாக்டர் ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். நான் சொன்னபடி எல்லா உதவியும் செஞ்சீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இந்தாங்க டாக்டர். சரி மேடம், உங்க ஹஸ்பண்ட் வந்துட போறாரு. நீங்க கண்ணை மூடிங்க. நீங்க மயங்கிட்ட தான் நான் சொல்லிடுறேன். ஸ்னேகா, ஸ்னேகா போத நில்லு. ஸ்னேகா ப்ளீஸ் நில்லு. கமலேஷ், இதுக்கு மேல என்னால அவகிட்ட அவமானப்பட முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற பேர்ல இப்படி எல்லாம் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. ஸ்னேகா நடிக்கிறான், திட்டம் போட்டு நடிச்சிட்டு இருக்கா. அவ உங்க பொண்டாட்டி கமலேஷ். உங்க மேல அவளுக்கு முழு உரிமையும் இருக்கு. அவ இடத்துல நான் இருந்திருந்தா நானும் இதே தான் செஞ்சிருப்பேன். நான் உங்களை மதிக்கிறேன் கமலேஷ். நம்ம நட்பு விலை மதிக்க முடியாதது. எப்போ எனக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே நீங்க வெளிநாட்டுல இருந்து ஓடி வந்தீங்களோ அப்பவே நம்ம நட்பை நீங்க கௌரவப்படுத்திட்டீங்க. அந்த கௌரவத்தை நான் அசிங்கப்படுத்த விரும்பல. அதனால தான் இப்ப கிளம்புறேன்னு சொல்றேன். நம்ம நட்புக்கு இனியோட ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். ஸ்னேகா, இங்க பாருங்க கமலேஷ், இனிமே நீங்க என்ன பார்க்க வரதா இருந்தா கூட தயவு செஞ்சு ஸ்வாதியை உங்க கூட கூட்டின்னு வாங்க. நான் வரேன். ஸ்னேகா, டாக்டர் ஸ்னேகா போயிட்டாங்க. உங்க ஒய்ஃப் மயக்கமாயிட்டாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். காயத்ரி, தாத்தாக்கு நெஞ்சி வலிக்கிற மாதிரி இருக்கு. இறங்கி நடந்து வரியா? காயத்ரி, காயத்ரி நில்லு 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 காயத்ரி. பாப்பா, சார் 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 சார், நான் சங்கர். சார் என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. குழந்தைய தூக்கி சுத்தின ஹார்ட் பேஷண்ட் ஆச்சா, அதான் தலை சுற்றி மயக்க போட்டு விழுந்துட்டேன். வாங்க சார், வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். உனக்கு எதுக்குப்பா கஷ்டம்? ஐ எம் ஃபீலிங் ஆல் ரைட். நான் பார்த்து சார், இந்த குழந்தைய வச்சுட்டு எப்படி நீங்கள் இப்போ போவீங்க? வாங்க, நான் ட்ராப் பண்ணுறேன். வாங்க, பார்த்து மெதுவா. வாமா, வா. வாங்க சார். உனக்கு தான் கஷ்டம். பார்த்து வாங்க. மாமா வாக்கிங் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு பாருங்கம்மா. இன்னும் ஆளை காணோம். வந்துருவாருமா. வாக்கிங் போறேன்னு ஆசைப்பட்டு போயிருக்கிறாரு. வந்துகிட்டே இருப்பாரு பாரு. இல்லம்மா, மாமாக்கு உடம்பு வேற சரியில்லை. எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னா இதுல காயத்ரி வேற கூட்டிட்டு போயிருக்காரு. என்ன பண்றது? சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரே. வந்துட்டார் போல இருக்கே. சார் மெதுவா இறங்குங்க, பார்த்து. வாமா குட்டி. ஓடியாங்க ஓடியாங்க. நான் கொடுக்குறேன்ப்பா. இருங்க சார். இந்த மாமா என்னாச்சு? தேங்க்ஸ். லேசா தலை சுத்தல்மா, மயக்கம் போட்டு கீழே வந்துட்டேன். அட கடவுளே, ரோஜா இப்பதான் சொல்லிட்டு இருந்தா உடம்பு சரியில்லை, அவர் வாக்கிங் போயிருக்கிறாரு, ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு. அதே மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? கடவுள் புண்ணியத்துல சங்கர் வந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ்பா. பரவாயில்லம்மா, நான் என் கடமையை தான் செஞ்சேன்.
சார் நீங்க இப்ப பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணீங்க. ஓகேவா? நான் வரேங்கம்மா. சங்கர் என்ன எங்கப்பா போற? வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ளவா வந்து காஃபி ஏதாவது சாப்பிட்டு போலாம். பரவாயில்ல சார், நான் உள்ள வர்றத ரோஜா விருப்பப்பட மாட்டாங்க. வரேன் சார். அம்மா, அவரை உள்ள வர சொல்லுங்க. உதவி செஞ்சவங்களை வாசல்லே நிக்க வச்சு பேசுற அளவுக்கு நாம ஒன்னும் மனிதாபிமானம் இல்லாதவங்க இல்ல. எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க, உள்ள வாப்பா. இல்ல பரவாயில்லம்மா. உள்ளவா சங்கர். ஏய், அங்கே நில்றா. ஏய், உனக்கு வெக்கமா இல்ல? இங்க எங்கடா வந்த? விஷயம் தெரியாம மிரட்டக்கூடாது. காரணம் இல்லாம பலத்தை உபயோகப்படுத்தக்கூடாது. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோ. என்ன நடந்திருந்தாலும் அவன் இங்க வந்துடக்கூடாது. இவன் விஷமம் பிடிச்சவன். தம்பி, அவரு உங்க அப்பாவோட உயிரை காப்பாத்தி இருக்கிறாரு. அட நீங்க வேறமா, இவனே ஆல் செட்டப் பண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சு அதுக்கப்புறம் காப்பாத்துற மாதிரி நடிச்சிருப்பான். மகேஷ் ப்ளீஸ், அவர் பண்ண உதவியை கொச்சப்படுத்தாதீங்க. மாமா பார்க்ல மயங்கி விழுந்திருக்காரு. அதை பார்த்து சங்கர் அவருக்கு உதவி பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. உதவி செஞ்சவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியலனா கூட பரவாயில்ல, ஆனா அவங்களை இன்சல்ட் பண்ணாம இருங்க, அது போதும். இங்க பார், பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் மறுபடியும் இவனை வீட்டுக்குள்ள விட நீங்க எல்லாரும் தயாராயிட்டீங்க. ஆனா என்னால சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏய், மரியாதை இங்க இருந்து போயிடு. போடா. ரோஜா, எதுக்கும் வீட்டு கதவை பூட்டியே வை. இல்லைன்னா ரோட்ல போற கண்ட நாயெல்லாம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடும். சார், இதுக்குதான் நான் உள்ள வர மாட்டேன்னு சொன்னேன். மன்னிச்சிருப்பா. அவன் பேசுறது நீ பெருசா எடுத்துக்காத. பரவாயில்ல சார், அவமானப்பட்டு எனக்கு பழகி போச்சு. வரேங்கம்மா. வரேன் ரோஜா. வா. ஏமா ரொம்ப சோகமா இருக்க? என்னால எப்படி சார் சந்தோஷமா இருக்க முடியும்? நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தா கூட அந்த பெருமாளுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. என் அம்மாவை என் கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு, என் குழந்தையும் பிரிச்சுட்டாரு. இப்ப கடைசியா எனக்கு இருந்த ஒரு நல்ல நண்பனையும் என் கிட்ட இருந்து பிரிச்சு இப்படி என்ன நட்டாத்துல நிக்க வச்சுட்டு போயிருக்காரு. ஒரு மனுஷனுக்கு நல்ல நண்பர்கள் தான் சொத்துன்னு சொல்லுவாங்க, எதிரிகள் தான் சொத்துன்னு வச்சா நான் என்னைக்கோ கோடீஸ்வரியா ஆயிருப்பேன். பாருமா, நீ ரொம்ப கோவமா இருக்கேன்னு தான் இந்த ஹார்மோனிய பொட்டிய உன் முன்னால கொண்டு வந்து வச்சேன். 2 நாளா நீ ஒன்றும் சாப்பிடல. நியாயமா பார்த்தா உனக்கு நான் சாப்பாடு வாங்கி தரணும். ஆனா நம்மள மாதிரி கலைஞர்களுக்கு இசை தான் உணவு. வயிறு நிரம்புறதை விட மனசு நிரம்புறது தான் முக்கியம். இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருந்து எனக்காக நீ எவ்வளோ பாட்டெல்லாம் பாடியிருக்க. ஆனா இன்னைக்கு உனக்காக ஒரு பாட்டு பாடுமா? ப்ளீஸ் பாடுமா. வள்ளியும் செந்துலும் வராங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அது என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிடும் போல இருக்கே. அவங்களாம் இங்க வர மாட்டாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். பாடுமா, தைரியமா பாடு. அதானே பார்த்தேன். என்னடா கெஸ்ட் ஹவுஸ் சைலண்டா இருக்கே, ராப்பிச்சக்காரி வரலையோன்னு நினைச்சேன். இப்பதான் கச்சேரி ஆரம்பிக்க போகுதா? ராப்பிச்சக்காரியா? யார சொல்றீங்க? நீ தாண்டி ராப்பிச்சக்காரி. ஆளும் ஹார்மோனிய பெட்டியும். வள்ளி, சரஸ்வதி அசிங்கப்படுத்தாத. ஐயோ, சரஸ்வதியா? அது யாரியாவ? சீ, நீயும் உன் பேச்சும். உனக்கெல்லாம் நாக்குல ஒரு நரம்பு, மனசாட்சி எதுவுமே கிடையாது. யோ, உனக்கு விவசாய இருந்திருந்தா எனக்கு மனசாட்சி இருந்திருக்கும். உனக்கு அது இல்ல, அதனால எனக்கு இது இல்ல. ஸ்னேகா, நீ நாய் வாழோட மோசமா இருக்கேடி. நானும் உன்னை நிமித்த முடியும்னு எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி பார்க்கறேன். நிமித்தவும் முடியல, வெட்டியும் விட முடியல. டேய், நாயை கல்லால் அடிச்சு கொல்ல வேண்டியதுதானடா.
அதுக்கு போய் போற பிஸ்கெட்டு பிரியாணி எல்லாம் போட்டு சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒண்ணு. வள்ளி, உன் வெறியாட்டத்தை முதல்ல நிறுத்து. சொத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டீங்க. கட்டின புருஷனை கெஸ்ட் ஹவுஸ்ல நாய் மாதிரி வாசல்ல நிக்க வச்சவ நீ இப்போ பத்தினி தெய்வ மாதிரி பேச வந்துட்டியா? புருஷனை மதிக்க தெரியாத நீ ஊருக்கு உபதேசம் பண்றியா? ஐயோ செந்தில், இத பாருடா ஜால்றாவே. பார்த்துட்டு தான் இருக்கேன். சும்மா சரவுண்ட் சிஸ்டம்ல டிடிஎஸ் எஃபெக்ட்ல அடிக்கிறாரே. இத பார், சொத்து எழுதி வாங்கினேன், கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சேன். வாஸ்தவம் தான், யார் இல்லைன்னு சொன்னா. ஆனா எதுக்கு? உன்னை கடிச்சு கொதறாம கொஞ்ச நாளாவது நிம்மதியா விடலாமேன்னு தான். இந்த டீசென்ட் ஏரியாவை நீ பலான ஏரியாவை மாத்துறதுக்கு இல்ல. இன்னும் 1/2 மணி நேரம் போயிருந்தா போலீஸுங்க ரெய்டுக்கு வந்திருப்பாங்க. ஐயோ, நீங்க பேசுறது உங்களுக்கே அடுக்குமா? ஏன் எல்லாரும் சேர்ந்து அவர் இப்படி போட்டு டார்ச்சர் பண்றீங்க? நீங்க அவரை சந்தோஷமா நிம்மதியா வச்சிருந்தீங்கன்னா அவர் எதுக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வராரு? ஏன் ஸ்னேகா சங்கீதம் அலையறாரு? ஏன்னா ஆம்பளை புத்தி அலையிற புத்தி. சோரம் போறதுக்கு உன்ன மாதிரி பொம்பளைங்க எல்லாம் தயாரா இருக்கும்போது ஆம்பளை புத்தி அலைஞ்சிட்டு தாண்டி இருக்கும். ஒண்ணு பார், உன்னை கடைசி தடவையை எச்சரிக்கை செய்யறேன். நீ தொடர்ந்து இவளோட தொடர்பு வச்சுட்டு இருந்த, கல்யாணிக்கு ஏற்பட்ட நிலைமைதான் இவளுக்கும். என்னடி சொன்ன? பரதேசி நாயே, அடிக்க வந்ததா அப்பான்ற வார்த்தை வாயிலிருந்து வருதாடா? ஒழிஞ்சு போங்கடா, முகத்திலே முழிக்க நான் விரும்புறேன். ஒழிஞ்சு போங்க இங்க இருந்து. என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு இவ்வளவு கோவம்? இந்த தைரியம் மட்டும் எனக்கு அன்னைக்கு வந்திருந்தா என் கல்யாணியை நான் காப்பாத்திருப்பேன். அவளை கொன்ன பாவிதான் இந்த வள்ளி. போயிடு. இன்னொரு தடவை கல்யாணி பேரும் வாயால என்கிட்ட சொல்லாத. நான் மிருகமா மாறி உன்னை மிதிச்சே கொன்னுடுவேன். போயிடுங்க இருந்து. வாங்க. சார், என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? என்ன திடீர்னு இப்படி ஆயிட்டீங்க? எந்த ஒரு புண்ணை இத்தனை நாள் நான் மறக்கணும்னு பாடுபட்டுக்கிட்டு இருக்கேனோ அதையே குத்தி குத்தி இவங்க ரணமாக்குறாங்க. என்னுடைய மாமா, இவளுடைய அப்பா என் காலை பிடிச்சுக்கிட்டு இவளை கண்கலங்காம பார்த்துக்கன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. அந்த ஒரு சத்தியத்துக்காக இன்னி வரைக்கும் கட்டுப்பட்டு இவளை நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அதையும் மீறி என் வாழ்க்கையே பழக்கிட்டாமா, பழக்கிட்டான். சொன்ன அத்தை, ஏய் உனக்கு எத்தனை தடவை சொல்றது சாப்பாடு வேண்டான்னு? எடுத்துட்டு போ, என் உயிரை வாங்காத. இது பாருங்கம்மா, யார் மேலே இருக்க கோவத்தை சாப்பாடு மேல காட்டக்கூடாது நீங்க தானே சொல்லிருக்கீங்க. இப்போ நீங்களே இந்த மாதிரி பண்ணா எப்படி? சட்டத்தை போட்டவளுக்கு அது முறியடிக்கவும் தெரியும். என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு வந்தப்போ ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க. என்ன? டேய், அதை ஞாபகப்படுத்தாதடா, நான் மறக்க விரும்புறேன். என்னால மறக்க முடியலம்மா. அந்த ஆளை ஒரு புழுப்பூச்சியோட கேவலம் மதிக்கிறவன் நீ அந்த ஆள்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியே. ஐயோ, அப்படியா அத்தை? போடா, போய் போஸ்ட் அடிச்சு ஒட்டு போ. அம்மா, நமக்குள்ள தானே பேசிட்டு இருக்கோம். யார் அந்த கல்யாணி? நிறுத்துடா, அந்த பேர் சொல்லாத, அந்த பேர் சொல்லாத. அம்மா, அந்த பேரை கேட்டா ஏமா நீ இப்படி நடங்குற? அதுல ஏதோ மர்மம் இருக்கு. என்னன்னு சொல்லு. அந்த பேரை கேட்டாலே எனக்கு அலர்ஜி. இல்ல, அதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. கல்யாணி கொண்டது நீதானே அவர் சொன்னாரு. செந்தில், அந்த ஆள் 1000 சொல்வாருடா, அது எல்லாத்தையும் நீ நம்பிடுவியா? நான் யாரையும் கொலை பண்ணல,
கல்யாணியை கொலை பண்ணல. நான் கொலை பண்ணலடா. ஐயோ, எனக்கு மண்டியை வெடிச்சிடும் போல இருக்கு. முதல்ல அந்த கல்யாணி யாருன்னு சொல்லி தொலைங்க. செந்தில், நான் தான் எல்லாரையும் கேள்வி கேட்பேன். என்னை யார் கேள்வி கேட்டாலும் எனக்கு பிடிக்காது. அது உனக்கு நல்லா தெரியும் இல்ல? போ, நேரம் வரும்போது நானே சொல்றேன். போடா. அத்தை சாப்பிடு. சாப்பிட வாங்க. என்னால நம்பவே முடியல. நீங்களா வள்ளி அடிச்சீங்க? இத்தனை நாளா வள்ளியோட மிரட்டலுக்கெல்லாம் பயந்து பொட்டி பாம்பா அடங்கி கிடந்த நீங்க இப்போ எப்படி? எங்க இருந்து வந்தது இந்த பலம் ஆக்ரோஷம் எல்லாம்? வள்ளியும் அப்படி பயந்து போய் நின்னுட்டாங்க. உங்க 2 பேரையும் மொத்தமா புரட்டி போட்ட அந்த கல்யாணி யாரு? யார் அந்த கல்யாணி? என்னாச்சு? நான் அந்த கல்யாணி யாருன்னு சார் சார் கல்யாணி சார் சார் என்ன சார் என்ன? என்ன கேட்ட? என் கல்யாணி சாகல. என் கல்யாணி சாகல. அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. எஸ், இன்னும் உயிரோட தான் இருக்கா. என்ன? கல்யாணி யாருன்னு கேட்டேல? ஆமா. கல்யாணி நீதான் என் கல்யாணி. சார், என் கல்யாணி சாகல. என் கல்யாணி சாகல. அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. நீதான் என் கல்யாணி. நீதான் என் கல்யாணி. நீதான் என் கல்யாணி. சார், கல்யாணி யாருன்னு கேட்டல? பாரு, கண்ணாடியில பாரு. இதுதான் என் கல்யாணி. நீதான் என் கல்யாணி. எஸ், கல்யாணி. கல்யாணி ಪಂಟುರೀತಿ ಕೂಲುವಿಯವಯ್ಯ ರಾಮ
పంటూరీతి కూలు వియవయ్య రామా రామా పంటూరీతి కూలు వియవయ్య రామ 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 పంటూరీతి కూలు వియవయ్య రామా తుంట వింటి వాణి మొదలైన మాట తుంట వింటి వాణి మొదలైన మాట తుల కోటి నేల కులజేయు నీజా పంటూరీతి కూలు వియవయ్య రామా రోమాంచమను రోమాంచమను కనకంచుకము రామభక్తుదను ముద్ర పిల్లయు రామనామమను రామనామమను వరకట్కమి విరాజిల్లునయ్యా త్యాగరాజు నీకే పంటూరీతి కూలు వియవయ్య రామా